அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யாரோடு சொன்னால், சரி, இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் தான் ஒரு மனுஷனை நான் பெற்றேன்னு சொல்கிறா. அப்போ யாரோடு சொன்னால்? இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் இருவர் மாத்திரம்தான். மனுஷனை பெற்றேன் என்று சொல்லும்போது இருவர் மாத்திரம்தான். தேவன் உண்டு, ஆவியில் இருக்கிற தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் உண்டு. ஆனால் இங்கே மனுஷராக இருக்கும்போது இங்கே ஏவாள் இதை சொல்லுகிறாள், நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். யாரிடத்தில்? இதுதாங்க சாட்சி. சரி, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, அவள் யாரிடத்து சொல்கிறார்னா, தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு ஆவியில் உணர்வில் உள்ளான அந்த உணர்வில் தேவனுக்கு சாட்சியாக உலகத்துக்கு தாங்க தெரிவிச்சாங்க, வேற யாருக்கும் அல்ல. நான் முதலாவது ஒரு மகனை பெற்றெடுக்கிறேன், ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறேன், அது யார் மூலியமாக? என் கர்த்தருக்காக தான், என் கர்த்தர் மூலியமாகத்தான். கர்த்தரால் தான் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்படி உலகத்திற்கு தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அவள் தெரிவித்தது, சாட்சியாக தெரிவித்தது, உலகத்துக்கு தான் தெரிவித்தாள். அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பேச்சு கிடையாது, உள்ளான உணர்வினால் தான் அவள் வெளிப்படுத்தினாள். சரி, இதற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் தேவனே, எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.